ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. மறக்காம கீழே விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட். ஏன்னா நான் காலையிலே சொல்லியிருந்தேன் பயங்கரமான தரமான எபிசோடு இன்னைக்கு இருக்குன்னு. நிறைய பேர் நம்பவே இல்லை. ஸோ இன்னைக்கு நம்பிக்கை கொடுத்த மாதிரி நம்மளுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் ஃபுல்லாக அவர் தான் பேசினார். ஆப்போசிட்டில் இருக்கவங்களை பேசவே விடலை. அதுதான் அங்கே மேட்ரு. அதே மாதிரி விக்கல் சக்கரையுமே போட்டு பொழந்தாங்கன்றது அப்டேட்டு. பட் அதை ஏன் மறைச்சாங்கன்றது தெரியல. சரிங்களா. அதுக்கப்புறம் அதிகப்படியாக அடி வாங்கினது பார்த்தீங்கன்னா திவாகருக்கு அடுத்தபடியாக ரம்யாவை கண்டிப்பாக சொல்லலாம். 2-3 இடங்களை திரும்ப பண்ணாங்க. காரணம் என்னென்னா அவங்க ரவுடித்தனமாக நான் யார் தெரியுமா, அதுவும் எஃப்ஜே தான் ஆரம்பிச்சிச்சாரு. அந்த பொண்ணு பெரிய ரவுடி மாதிரி. அந்த பொண்ணு முன்னாடி யாருமே நிற்க முடியாது. இந்த கொழையாடி சந்தைக்கு விஜய் பார்வதி அண்ட் ரம்யான்னு சொல்லிட்டு கொஞ்சம் புகழ ஆரம்பிச்சுட்டாப்புல. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க டான்ஸ் ஆடுறது என்ன, அதுலேயும் நைட்டு ஒரு நாள் பேசியிருப்பாங்க. என்னது தெருவில் போகிற நாய்க்கெலாம் இது மாதிரி பேசியிருப்பாங்க. யார் திவாகர் சொல்லியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் வெளியே நான் எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் அவர் கேட்டார் விஜய் சேதுபதி, வெளியே நீங்கள் யார் தெரியும், அதை நான் வெளியே பார்த்துருக்கோம், எதுக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னு கேட்டார். செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க அந்த குரூப்பிசமாக அண்ணன் சொல்கிறீங்களா, எதுக்கு முதல் உறவை தேடுறீங்க நீங்கள், அதுவும் ஒரு குரூப்புக்குள்ளேயே உறவை தேடுறீங்களா, அப்போ மற்றவங்களாம் உங்களுக்கு மனசால தெரியலையா அப்படின்னார். அதே மாதிரி நீங்கள் அவங்க கூட இருந்து அந்த குரூப்பிசத்துலேருந்து நீங்கள் சேஃபாக விளையாடணும்னு நினச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அதே மாதிரி ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருக்கீங்களே, எரிச்சலாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் மிரட்டுறீங்க, பழி வாங்குற மாதிரி பண்ணுறீங்க, இது என்னங்க பழி வாங்குற இடமாங்க இது, ஒரே குரூப்பிசம்மு. நீங்கள் உங்கள் அண்ணன் அப்புறம் அக்கான்னு சொல்கிறீங்களா, இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா, உறவு முறை கிடையாது, இதுக்கு பேர் குரூப்பிசம் சொல்லிட்டு போட்டு அடி பொலி அப்படி போட்டு அடின்னு அடித்தார். முதல்ல உங்களுக்கு எதுக்கு அடுத்தவங்களோட ஆறுதல் தேவைப்படுது அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்றாரு. என்னென்னமோ கலாச்சார். அதுலேயும் நான் கொஞ்சம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் எதிர்பார்த்தேன். என்னென்னா திடீர்னு கலைக்கிட்ட நான் அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும், கலையை அண்ணான்னு சொன்னால் கொடுக்க மாட்டான், அவனை மாமான்னு சொன்னால் கொடுத்துருவான்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, அந்த மாமான்ற ஒரு வார்த்தையை அவங்க போட்டிருந்தாங்கன்னா இன்னும் தூக்கலாக இருந்திருக்கும். பட் பாவம் செம்மாட்டி வாங்கிட்டாங்க. சரி, ரம்யாவை விஜய் சேதுபதி கலாச்சார விதங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கரெக்டான தேவையான நேரத்தில் கொடுத்துருக்காங்களா, இல்லை எப்படி தான் கொடுத்தாலும் இந்த பொண்ணு செட் ஆகாதுங்க, இந்த பொண்ணு முதல் பிக் பாஸ் விட்டு தூக்குங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.